மழை தொடர்பான முக்கிய செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், விமான நிலையத்தில் பயணிகள் சோதனை செய்யும் பகுதியில் மின்சார விளக்குகள் வழியாக மழை நீரானது அருவி போல் கொட்டுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அங்கு நிலவரம் என்ன? வணக்கம் சரவணன். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலான ஆலந்தூர், கிண்டி, மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு கனமழையானது பெய்ய தொடங்கியது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் வருகை பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். மேலும் சென்னை விமான நிலையம் வரும் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விமான நிலையம் வருகை பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து இருப்பதாலும் மழைநீர் வடிகாலில் மழைநீர் செல்ல முடியாத அவல நிலையும் ஏற்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த அதி கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் உள்ள முதலாவது முனையத்தில் உள்ள வருகை பகுதியில் உள்ள செக்யூரிட்டி செக்கிங் என்று அழைக்கப்படும் பகுதியில் மின்சார விளக்கு வழியாக மழை நீரானது உட்புகுந்து அருவி போல் கொட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளை கேட்டபொழுது விரைவில் அதை சரி செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள். சரவணன், வெளியே போகலாம், எனக்கு தெரியாதுண்ணா.